வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம். டீ குடிக்கிறது. காலையில பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி பேர்ல ஒரு 90% பாத்தீங்கன்னா டீ குடிக்கிறாங்க. இந்த டீ குடிக்காத ஆட்கள் இன்று இல்லை. இன்னைக்கு அது ஒரு பரிணாம வளர்ச்சியா, சின்ன கடையா இருந்து இன்னைக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு டீ கடையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான கடைகள்லாம் வந்துருச்சு. நிறைய பிரான்சைசி கொடுக்குறாங்க. புது புது கம்பெனிகள் இந்த டீ கம்பெனிகள் ஆரம்பிக்கிறதுக்காக இப்ப வந்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த டீ நம்ம மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நம்ம வாழ்நாள்ல கண்டிப்பா டீ குடிச்சுட்டே தான் இருக்கணும். இதை பத்தி நம்ம ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தோம். டீ எஸ்டேட் இன்னைக்கு தமிழ்நாடுல டீ எஸ்டேட் இருக்கு, கேரளாவில் இருக்கு, அசாம்ல இருக்கு. இந்த டீ எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 4 ஜென்ரேஷன் 5 ஜென்ரேஷனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு சின்ன பேட்டியை நீங்க பாருங்க. வணக்கண்ணே. இப்போ நீங்க எவ்வளவு வருஷமா இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறீங்க? 34 வருஷம் பார்க்குறோம். சரி, இந்த தேயிலையெல்லாம் வச்சு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? 180 வருஷம் இருக்கும் இந்த தேயிலை வச்சு. சரி, இதில் அப்போ உங்கள் குடும்பம் பாரம்பரியமெல்லாம் இதில் தான் வேலை பார்த்துருப்பாங்க போல். ஆமாம் ஆமாம், 3 தலைமுறை வேலை பார்த்தோம். 3 தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்த செடி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 200 வருஷம் ஆச்சு. வெள்ளைக்காரர்களால் இது நிறுவப்பட்டது. பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்கள். இது வேறு கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறனால இது ஷார்ட்டாக இருக்குது. இல்லைன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்துடும். இதை தொடர்ந்து கவாத்து வெட்டுவாங்க. களை வெட்டுறது, மருந்தடிக்கிறனால இந்த தேயிலை ஒரே சீராக இருக்குது. பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இந்த செடிகள்லேருந்து தான் டீ தயாரிக்கப்படுகிறது. சுமார் 2000 அடி உயரத்தில் இது இருக்கிறது கடல் மட்டத்தில் இருந்து. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000-1500 அடி மேலே இருக்கக்கூடிய மலைகளில் தான் இந்த தேயிலை உற்பத்தியாகிறது. தேயிலை செடி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தேயிலை செடி 200 ஆண்டுகள் ஆன செடிகள்லாம் இருக்கு. பிரிட்டிஷார் வரும்போது அவங்க இந்த மாதிரி உயர்ந்த மலைப்பிரதேசங்கள், அதாவது தண்ணி நிக்க கூடாது, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, தேயிலையை உருவாக்குனாங்க. இந்த தேயிலை எஸ்டேட் இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடா இருக்கட்டும் அல்லது கேரளாவா இருக்கட்டும், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய தேயிலை எஸ்டேட்டுகள் நிறைய இருக்கு. இந்த தேயிலை எஸ்டேட்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு 90-95% தமிழ் மக்கள் தான் வேலை பார்க்கறாங்க. இப்ப கேரளாவிலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து போன மக்கள் தான் அங்க செய்யறாங்க. இந்த தேயிலை பொழுது பறிக்கிறதுல இருந்து தேயிலை சம்பந்தமான வேலைகள் பாக்குறாங்க. ஒரு 3-4 ஜென்ரேஷனா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேயிலை தொழில் மூலியமா லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. பிளஸ் கோடிக்கணக்கான பேர் டீ குடிக்கிறதுனால லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. தேயிலைகள் இருக்கு. சாதாரண தேயிலையில இருந்து கிரீன் டீல இருந்து அது நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. சாதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க நம்ம போய் தேயிலை தயார் பண்ணக்கூடிய ஃபேக்டரியில போய் நம்ம தேயிலை வாங்கணும்னா ஒரு கிலோவே பாத்தீங்கன்னா 180 ரூபாய் 200 ரூபாய் தான். நம்ம இப்ப கேரளாவுக்கோ இல்ல தமிழ்நாட்டுல சில ஊர்களுக்கு நம்ம போகும்போது தேயிலை ஃபேக்டரி உள்ள இடத்த போனோம்னா ரொம்ப சீப்பான முறையில தேயிலை தூளை நம்ம வாங்கிட்டு வரலாம். அதனால இந்த தேயிலை குடிக்கிறது ஒரு சுறுசுறுப்பா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்றோம். அதனால காலையில டீ குடிச்சு ஆகணுங்கிற ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம்.
ஸோ இது உடம்புக்கு வந்து நல்லது கெட்டதுங்கிறத விட அதுக்கு நம்ம வந்து நிறைய பேர் அடிமையாவே ஆகிட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு டீ இல்லை 5 டீ குடிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த டீ எஸ்டேட்டுக்கு போகாதவங்க ஒரு முறை கண்டிப்பா இருக்கீங்க, போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.